ஹாய் ஆல், வாங்க இன்றைக்கி நம்ம வந்து எப்படி தக்காளி சட்னி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 7 தக்காளி, 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், மல்லிச்செடி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன், வத்தல், வெள்ளைப்பூடி, இஞ்சி, தேங்காய் எடுத்திருக்கேன். ஆயில் வந்து ஹீட் ஆகவும் உளுந்து சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைய கொஞ்சம் விட்டுட்டு நம்ம இஞ்சி, பூண்டு, வத்தல் மட்டும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் வந்து லாஸ்ட்டு தான் சேர்க்கணும். அடுத்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிச்செடியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்க விட்டுக்கணும். தக்காளி வந்து இது கூடயே சேர்த்து போட்டோம்னா அது டேஸ்ட் வந்து வேறு மாதிரி மாறிடும். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் தக்காளி வந்து சேர்க்கணும். இது நம்ம வந்து கருவேப்பிலை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க சாப்பாட்டில் பிணைஞ்சோ இதை சாப்பிட மாட்டாங்க. பட் சட்னியில் இந்த மாதிரி நிறைய வச்சு அரைச்சிட்டிங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு சட்னிக்கு தேவையான அளவு பாதி அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எக்ஸாக்டாக டேஸ்ட்டு உப்பு தெரியும்னா நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம். இல்லைனா டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுருள வதங்கவும் தேங்காயும் போட்டு வதக்கிட்டு அரைச்சி மிக்ஸி ஊற்றி அரைச்சி கழுவின தண்ணி மட்டும்